ஹாய், ஹலோ, வணக்கம் மக்களே. நான் உங்க கனகா அஜித் குமார் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம எந்த வீடியோ பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம வந்து என்னோட ஸ்டைலில் நான் வந்து ஃபிஷ் ஃப்ரை தான் பண்ணுறது எப்படின்ட்டு நான் வந்து உங்களுக்கு காமிக்க போகிறேன். இந்த மாதிரி டேஸ்டியாக செம்ம ஸ்பைஸியாக எப்படி செய்கிறது அப்படின்றத வந்து நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ண போகிறேன். இதே போல் நீங்கள் வந்து லெமன் பிழிஞ்சு விட்டு லாஸ்ட்டில் ஆனியன் வச்சு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதாங்க, வாங்க நம்ம வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்றத வந்து நம்ம வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து மீனை வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். அதில் வந்து உப்பு, ரெண்டு ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம வந்து மசாலா ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா, கார்ன்ஃப்ளவர் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கரம் மசாலாவுக்கு அப்புறம் நமக்கு வந்து கொஞ்சம் காரமாக இருக்கிறதுக்காக சில்லி பவுடர் நான் வந்து சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து மல்லித்தூள், அதுக்கப்புறம் ஃபிஷ் ஃப்ரை மசாலா இருக்குது பார்த்திங்களா, அது வந்து ஒரு 2 ஸ்பூன் நான் வந்து சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து சிக்கன் 65 மசாலா இருக்குது, அது கொஞ்சம் 1/2 ஸ்பூன் அது கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு முட்டை உடச்சி ஊற்றிக்கலாம். அப்போ தான் கொஞ்சம் ரொம்ப சாஃப்டாக வரும், நல்லாயிருக்கும். நானே இது ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணிக்கிறேன். இந்த மசாலாவே நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு 1/2 லெமன் வந்து பிழிஞ்சு விட்டுக்கலாம். 1/2 லெமன் பிழிஞ்சு விட்டதுக்கப்புறம் நல்லா பிழிஞ்சு விட்ருங்க. அது உள்ளே இருக்கிற அந்த விதையெல்லாம் நம்ம வந்து எடுத்துடலாம். அதுக்கப்புறம் நமக்கு தேவையான அளவு வந்து உப்பு போட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம். நல்லா பிசைங்க. இது வந்து எப்படி சொல்கிறது, மாவில் நம்ம போட்டிருக்கிறதுனால கட்டியாக அப்படின்ற மாதிரி சின்னதாக கட்டியாக இருக்கும். அதெல்லாம் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கையை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். மீன் மேலே தடவும் போது நல்லாயிருக்கும். அதே போல் நெக்ஸ்ட்டு வந்து இதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம மீனை வந்து பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி இடையில வந்து ஒரு 3 லேயர் மாதிரி நம்ம வந்து அதை வந்து கிழிச்சு வச்சுக்கலாம். அப்போ தான் வந்து மசாலா அதுக்குள்ளே போய் சேர்ந்து உள்ளே வந்து நல்லா வெதிச்சுன்னா செம்ம டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம வந்து எல்லா மீனும் இதே போல் அறுத்து வச்சுக்கலாம். அறுத்து வச்சதுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து மிக்ஸ் பண்ணியிருந்தோம் பார்த்திங்களா, அந்த மசாலாவை எடுத்து மீன் மேலே நம்ம வந்து தடவிக்கலாம். இங்கே பாருங்கள், மறுபடியும் நம்ம ஒரு டைம் வந்து பிசைஞ்சு வச்சுக்கலாம். அதுக்கப்புறமேட்டுக்கு மீன் மேலே இந்த மாதிரி தான் தடவணும். நம்ம கத்தியை வச்சு இது பண்ணி விட்டு பண்ணிக்கலாம். அதுக்கு இடையிலலாம் நல்லா மசாலா உள்ளே போகிற அளவுக்கு நல்லா வந்து அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணதுக்கப்புறம் வெந்துச்சுன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதனால தான் நான் இது உள்ளெலாம் அப்ளை பண்ண சொல்கிறேன். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம எல்லா மீனையும் இதே போல் வந்து நம்ம வந்து தடவி வச்சுக்கலாம். அதுக்கப்புறமேட்டுக்கு பார்த்திங்கன்னா, தோசைக்கல்லை வந்து அடுப்பில் வச்சிடலாம். கொஞ்சம் நல்லா சூடு ஏறினதுக்கப்புறம் நமக்கு தேவையான அளவு வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதுக்கு தேவையான அளவுலாம் இல்லை, மீனுக்கு மேலே வர அளவுக்கு நல்லா ஆயில் இருந்தால் தான் வந்து மீனை பொறுத்த வரைக்கும் நல்லா வேகும், நல்லா வந்து மொறுமொறுன்னு இருக்கும், நல்லாயிருக்கும். இதே போல் வந்து நீங்கள் வந்து நெக்ஸ்ட்டு எண்ணெய் காஞ்சி முடிச்சிருச்சு. நெக்ஸ்ட் நம்ம வந்து மீனை போட்டுடலாம். மீன் போட்டோம். ஒரு 3 மீன் தான் இப்போ நான் போட்டிருக்கேன். வேகட்டும், நல்லா வேக விடுங்க. சரியாக வேக விடாமல் இருந்ததுன்னா உள்ளே நம்ம மசாலா தடவணும் பார்த்திங்களா, அதெல்லாம் அப்படி அப்படியே இருக்கும். நல்லா வெந்து வேக வச்சு எடுங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி மாநிறமாக வரணும். திருப்பி போடுங்க. அடிக்கடி திருப்பி போட்டு மேலே ஆயில் அடிக்கடி ஊற்றுங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இங்கே பாருங்கள், நெக்ஸ்ட்டு வந்து ஃபிஷ் நம்ம எடுத்துட்டோம். ஒரு சில மீன்லாம் அது தோசைக்கல்லோட ஒட்டிக்கிச்சு, என்ன பண்ணுறதுன்னு தெரில. சரி, ஓகே, நம்ம வந்து நெக்ஸ்ட்டு மறுபடியும் நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல மீனாக நான் வந்து நல்லா சூப்பராக போட்டேன். அது வந்து இப்போ நீங்கள் வந்து பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இது வந்து நெக்ஸ்ட்டு நான் போட்டது. இந்த மாதிரி தான் ஃபிஷ் ஃப்ரை வந்து எனக்கு வந்துச்சு. நல்ல ரிசல்ட்டு தான், நல்லா தான் இருந்துச்சு. இது நான் வந்து ஃபஸ்ட் டைம் இந்த மசாலா வந்து ட்ரை பண்ணேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய ஸ்டைலில் நான் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். உங்களுக்கு நான் அதை ஷேர் பண்ணியிருக்கேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நம்ம வந்து லெமன் பிழிஞ்சு விட்டு ஒவ்வொரு பீஸாக எடுத்து வந்து நம்ம சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, சைடில் வந்து மீன் குழம்பும் எங்கள் அத்தையே வச்சுட்டாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு சாப்பாடும் வடித்தாச்சு. சைடில் வந்து எல்லாமே பண்ணி முடிச்சிட்டோம். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நம்ம வந்து சாப்பிட போகிறோம். எல்லாத்துக்கும் சர்வ் பண்ணிவிட்டு நம்மளும் சாப்பிட்டுடலாம். ஓகே மக்களே, இப்போ வந்து மீனும் சாப்பாடும் மீன் குழம்பும் வச்சு சாப்பிட்றது எவ்வளோ டேஸ்ட்டு மக்களே, செம்ம டேஸ்டியாக இருந்துச்சு. அன்றைக்கி நான் வேறு லெவலில் நான் சாப்பிட்டேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே மக்களே, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். பாய் மக்களே.